வணக்கம். நான் நிரோச்சன். இது பனங்கட்டி. இந்த பனையும் பனை சார்ந்த உணவுகளையும் பற்றி நான் கட்டாயம் கதைச்சியாகணும். இன்றைக்கு இலங்கையில ஒவ்வொரு நாளும் டயபெட்டிக்கால சேர்த்து கொண்டிருக்காங்க. 43 விதமான ஆட்களுக்கு டயபெட்டிக் வந்துட்டு கேட்டா சொல்றாங்க நேர்ச்சத்துள்ள உணவுகளை சாப்பிடுங்க. சொலிஜபிள் ஃபைபர், இன்சொலிஜபிள் ஃபைபர்னு சொல்லப்படுற 2 விதமான நார்ச்சத்து உணவுகளும் பனை சார்ந்த உணவுப் பொருட்கள்ல மாத்திரம்தான் இருக்கு. பனை சார்ந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிக்ன்றது, அதாவது நீரிழிவு நோய்க்கு நிரந்தரமான ஒரு தீர்மானம் ஒன்று சொல்றாங்க. ஆனா இப்ப இந்தியாவில எல்லாம் சொல்றாங்க பனை சார்ந்த உணவுகளை உட்கொள்ளுங்கோ, சித்தா ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே சொல்றாங்களா. ஆனா நாங்க பனை சூழ்ந்த தேசத்துல இருக்கிறோம், பனை சார்ந்த உணவுகளை சாப்பிட்றது இல்லை. இது பனை வெள்ளத்துல இருந்து, அதாவது பதநீர்ல இருந்து உருவாக்கப்பட்ட பனங்கட்டி தான் இது. பனங்கட்டி பதநீர்ல இருந்தா உருவாக்கு. ஆனா இப்ப இன்றைக்கு அதுல நிறைய கலப்படம் இருக்கு. எந்த பனங்கட்டியை இங்க போய் யார்கிட்ட சுத்தமானதை வாங்குறேன்னு தெரியாது. அதுக்காகத்தான் இந்த பனங்கட்டி இருக்குது. நீங்க இங்க நேரிய சில பேருக்கு சந்தேகம் இருக்குது, எப்படியான பனங்கட்டிகள் நாங்க பார்த்து வாங்குறது, எங்க வாங்குறது. முதல் சுவையில தெரியும், எங்க போய் வாங்கணும்னு உங்களுக்கு தெரியும். நேரம் வாங்கலாம், ஆர்டர் செய்து வாங்கலாம். நீங்க பாவிச்சு பார்த்துட்டு உங்களோட குளுக்கோஸ் லெவலையும் செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா தெரியும் எது உண்மையான பனங்கட்டி. நன்றி.